பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 16வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இது தாவீதினுடைய சங்கீதம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக இருக்கிறார். தாவீதுக்கு அநேக ஆலோசகர்களும் உண்டு. தாவீதினுடைய படையிலே தன்னுடைய உயிரையும் அற்பமாக எண்ணிய 3 சேவகர்கள் இருந்தார்கள். இவை எவைகளின் மேலும் தாவீது நம்பிக்கை வைக்காமல் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று. அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பி வந்த பொழுது தாவீதினுடைய ஆலோசகராக இருந்த அகித்தோப்பேல் அப்சலோமை சார்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆனால் தாவீது கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தபடியால் அகித்தோப்பேலினுடைய அந்த ஆலோசனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நமக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வேலை, நம்முடைய பணபலம், படைபலம் எதையுமே நம்பாமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக சிலர் ஆலோசனை பண்ணினாலும் அந்த ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு நம்மை அசையாமல் நிலைநிறுத்துவார். இங்கே தாவீது தனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருந்தபடியால், அவன் தாவீதினுடைய வலது பாரிசத்தில் கர்த்தர் இருந்தபடியால் தாவீது சொல்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வலது பாரிசத்திலே கர்த்தர் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவது இல்லை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை எங்களுக்கு முன்பாக வைத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.